வணக்கம். இன்றைய செய்திகள். தேமுதிக தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த கட்சியில் இருந்து வதந்தி பரப்பப்பட்டதோ அந்த கட்சிக்கு அழிவு ஏற்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக தனது கூட்டணி அறிவிப்பை கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கும் மாநாட்டில் அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 சீட்டு ஒதுக்கியதாக செய்தி பரவியது. இதனால் தேமுதிக தலைமை அதிர்ச்சி அடைந்தது. இந்நிலையில் சென்னையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமூக வலைதளத்தில் வந்த தகவலை வைத்து தேமுதிக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக டிவி சேனல்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் அவற்றின் மீதுள்ள நம்பிக்கை மக்களுக்கு குறைந்துவிடும். யாரோ சொன்னதை வைத்து செய்தி போடுவதை கைவிட வேண்டும். தேமுதிக கூட்டணி அறிவிப்பை ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடுவதாக தெளிவாக கூறி வருகிறோம். எங்கள் கட்சி தொடர்பான அறிவிப்பை நாங்கள் தான் வெளியிடுவோம். தேமுதிக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எந்த கட்சியில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வதந்தி பரப்பப்பட்டதோ அந்த கட்சிக்கு அது அழிவை ஏற்படுத்தும். அதிமுகவும் பாஜகவும் தான் ஆலோசனை செய்தன. தொகுதி பங்கீடு உத்தேச பட்டியலை வெளியிட்டது அதிமுகவா பாஜகவா என தெரியாமல் செய்தி போடக்கூடாது. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி வரும் 28ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குரு பூஜை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். சீமான், விஜய் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழகத்தில் எங்கு போட்டியிட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் ஜாதி பாகுபாடு, தீண்டாமை கொடுமை மிக குறைவாக இருப்பதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டம்தான் என்றும், கடந்த 2005இல் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தியதால் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை தரும் இந்த திட்டத்தை பாஜக அரசு சிதைத்துள்ளது என்றும், வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 27 லட்சம் வாக்காளர்கள் கடந்த ஓராண்டில் இறந்துவிட்டதாக தேர்தல் கமிஷன் சொல்வது நம்பத்தகுந்ததாக இல்லை. மழையால் பாதித்த நெற்பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உரிய காலத்தில் தமிழக அரசு வழங்க வேண்டும். கேரள கம்யூனிஸ்ட் அரசு அறிவித்துள்ளதை போல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்டங்களை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும், வரும் சட்டசபை தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சின் போது கூடுதல் தொகுதிகள் பெறும் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் சண்முகம் கூறியுள்ளார். பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் கொடுக்கும் பட்சத்தில் வாக்காளர் ஓட்டுகளின் மதிப்புதான் கூடிக்கொண்டே செல்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தொடர்ந்து எதிர்த்தோம். மொத்த வாக்காளர்களையும் பாதிக்க செய்வது போல் இருந்தது இப்பணி. இப்பணியை முறையாக செய்ய 6 மாதங்கள் அவகாசம் தந்திருக்க வேண்டும். ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கும் ஒரே உரிமை ஓட்டுரிமை மட்டுமே. அந்த ஓட்டை காப்பாற்ற போராட வேண்டி இருப்பதால் இது ஜனநாயக நாடா என்ற கேள்வி எழுகிறது. அன்றைக்கு வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்தனர். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தான் வாக்காளர்களை முடிவு செய்கின்றனர். பணம் கொடுத்தால்தான் ஓட்டு போடவே வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சனையில் அரசின் நடவடிக்கை சரியில்லை என்றுதான் சொல்வேன். 2 சமய வழிபாட்டிற்கும் தடையின்றி மத நல்லிணக்க குழு அமைத்து தீர்வு கண்டிருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளின் லாபத்திற்காக முருகன் மீது பாசம் வந்துள்ளது என்றும், வேலை உறுதி திட்டத்தை ஏற்கவில்லை. உழைக்கும் மக்களை சும்மா உட்கார வைப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தால் எத்தனை மரக்கன்றுகள் நட்டுள்ளீர்கள், தூர்வாரிய குளங்கள் எத்தனை என தமிழக அரசுதான் கூற வேண்டும். உழைக்காமல் இருப்பதும் ஒரு வகை திருட்டுத்தான் என்று மகாத்மா காந்தியே கூறியுள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்கும் மாநில மாநாட்டில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்வோம். தேர்தல் வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபாய் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தற்போது தெரிவிக்கிறார். ஆனால் அவரது ஆட்சியில் 2500 ரூபாய் தான் கொடுத்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் 5000 கொடுங்கள் என்றார். தற்போது பொங்கல் பரிசு தொகை 3000 கொடுக்க உள்ளதாக தெரிகிறது. அதை வைத்து பார்த்தால் ஓட்டுகளின் மதிப்புதான் கூடிக்கொண்டு போகிறது என்றும் சீமான் பேசியுள்ளார்.
திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களிடம் கட்டண கொள்ளை நடத்த திமுக அரசு முயற்சி செய்கிறது என்று விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மறுத்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இந்து விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் தரிசிப்பர். இதை பயன்படுத்தி பக்தர்களிடம் கட்டண கொள்ளை நடத்த திமுக அரசு முயற்சி செய்துள்ளது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவிற்கு வழிபட சென்ற பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிமை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. மத சார்பின்மை என கூறி திமுக அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்களை மனதில் வைத்து செயல்படுகிறது, நல்லதல்ல என்றும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள அம்மாநில சோதனை சாவடிகள் குமிழி, கம்பம்மெட்டு, போடிமெட்டில் கால்நடை பராமரிப்பு துறையின் நோய் புலனாய்வு அதிகாரிகள் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் துவங்கப்பட்டுள்ள புதிய வால்வோ ஏசி பஸ்கள் நீண்ட தூர பயணத்தில் 1 மணி நேரம் குறைந்துள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 34.30 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 20 வால்வோ ஏசி பஸ்களின் சேவை சென்னையில் துவக்கி வைக்கப்பட்டது. சென்னையில் இருந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்செந்தூர், கோவை, திருப்பூர், பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இந்த பஸ்கள் இயக்கப்படுகின்றன. முதல் நாளிலேயே பயணியரிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அனைத்து பஸ்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு டிக்கெட் முன்பதிவு முடிந்துள்ளது. வழக்கமாக செல்லும் விரைவு சொகுசு பஸ்களை காட்டிலும் வால்வோ ஏசி பஸ்கள் செல்லும் வழி மாற்றப்பட்டுள்ளது. இந்த பஸ்கள் அனைத்தும் நெடுஞ்சாலை வழியாக மட்டுமே செல்லும். அதையொட்டி அமைந்துள்ள முக்கிய பஸ் நிலையங்களுக்கு மட்டுமே செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.